ஏன்னு கேட்டாரு. அப்பதான் சூரிய பகவான் சொல்றாரு, இவனுடைய சாபத்திலிருந்து தப்பிக்கணும்னா ஒரு செருப்பை பாதுகையை கொடுக்கிறார். கொடுத்த உடனே அதை கொண்டு வந்து மனைவி கிட்ட கொடுத்தாச்சு. அதை போட்டுக்கிட்டு சுத்ரா, யார பிரச்சனையும் சுத்ரா, மலரும் தண்ணீரும் கொண்டு வந்து கொடுக்குறான். ஆனால் அவர் என்ன நினைச்சாரு தெரியுமா மனசுக்குள்ள, தான் பொண்டாட்டிக்கு நம்ம தானே வாங்கி கொடுத்தோம், நம்ம பொண்டாட்டி தானே நம்ம சுத்ரா, அதை அவர் ஏத்துக்கிட்டாரு. நீ என் பொண்டாட்டின்னு சொல்லு, நான் ஏத்துக்கிறேன், உண்டே விடுவேன். எங்க சுத்துற நீ என் பொண்டாட்டின்னு சபையிலே சொல்லு, அதை நம்ம பொண்டாட்டி தானே ஏத்துக்கணும், நான் ஏத்துக்கிறையா? நான் வந்து உங்க பொண்டாட்டின்னு சொல்லணும். ஆமா, நீ சத்தியமா நீ எல்லாம் எனக்கு புருஷனா தான் தூங்கும் போது குழந்தைகளை தலையில தூக்கி போட்டு முதல்ல கொண்டுருவேன். இவங்க மட்டும் பொண்டாட்டி வந்தாலும் குடும்பம் கிளுக்கிழு தான். உங்களை கொண்டே புருஷனா குடும்பம் அப்படித்தான். நீங்க சொல்ற விஷயம் எனக்கு புரியுது. அவங்க 2 பேரும் கணவன் மனைவி, அந்த அம்மா சுத்தி வந்தாங்க, நம்ம பொண்டாட்டி நானே அவர் ஏத்துக்கிட்டாரு. அப்ப நீ என்னை சுத்தி வந்து நீ என்ன பொண்டாட்டியான்னு கேக்குறீங்களே, நான் அதுக்குள்ள உங்கள்கிட்ட ஒரு சின்ன குறுக்கு விசாரணை பண்றேன். முடிஞ்சா நீங்க நின்னு வருங்க. இப்ப ஜமதகினி முனிவன் அந்த அம்மா வளம் வந்தாங்க, நம்ம சுத்தி வராங்க. சுத்தி வரும்போது இவர் நம்ம புருஷன் தானே அப்படின்னு நினைச்சு அந்த அம்மா சுத்தி வந்தாங்களா, இல்ல அவர் ஒரு முனிவர், சிவருடைய பக்தர், அவருக்கு பணிவிடை பெண்ணாத்தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு நினைச்சு நம்ம சுத்தி வந்தாங்களா? புருஷன் நினைச்சு அவன் சுத்தி வரல, முனிவனாக நினைத்துதான் சுத்தி வரா. புருஷனை நினைச்சு நம்ம சுத்தல, முனிவரை நினைச்சு நம்ம சுத்தி இருக்காங்க. அப்ப அந்த முனிவர் ஏத்துக்கும் போது ஏன் இந்த முனிவர் ஏத்துக்க கூடாது? சரியான போட்டி. அண்ணே, நீ ஒரு ஆளு போதும் தலை கொலையா கொண்டு எடுத்து போறீங்க. நீ பேசாம ஒரு ஆளுக்கு பதில் நீ சொல்றியா உங்க அண்ணன் சொல்றாரான்னு பாப்போம். அப்படியே நில்லு. 2 பேர்ல யாராவது ஒருத்தர் சொல்லணும். ஒரே ஒரு விஷயம், நல்ல குறுக்கு விசாரணை போட்டேன். இப்ப நான் ஒரு குறுக்கு விசாரணை போறேன் இதுக்குள்ள, நீ சொன்ன கதைக்குள்ளேயே நான் ஒரு குறுக்கு விசாரணை போறேன். இதுல நீ தப்பிக்கணும். எப்படின்னு கேளுங்களேன். இப்ப அற்புதமா சொன்னேன், செருப்பை வந்து என் பொண்டாட்டி காலு சுடுதுன்னு சொல்லித்தானே வாங்குறாரு. ஆமா, என் பக்கத்து வீட்டுக்கார பொண்டாட்டி சுடுதுன்னு சொல்லி வாங்குறே. அந்த அம்மா புருஷன் வழக்கமா தூக்கிட்டு வர மாட்டாரா? அப்ப என் பொண்டாட்டி காலு சுடுது, இதுக்கு என்னடா வழி எப்படி கேட்கிறாரு, பாதுகையை கொடுக்கிறாரு. ஆமா, அப்ப இங்க சுத்தும் போது முனிவனாக இருந்தாரு. அங்க சுத்துனது சிசிய புள்ள முனிவனாக இருந்தாலும் பொண்டாடி